அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நாள் மதீனா முனவரால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சேர்ந்து நிறைய சஹாபிகள்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் உட்காந்துருக்கும் போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து கிராஸ் பண்ணியிருக்காரு. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்க வந்து சொர்க்கவாசி அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒருத்தருக்கு வந்து டவுட்டு, இவர் எதுக்கு சொர்க்கவாசின்னு சொல்கிறாங்க, இவர்கிட்ட ஒரு இபாதத்துமே இல்லையே, சரி இவரை போய் ஃபாலோ பண்ணலாம். இவர் வீட்டிலே போய் தங்கி 3 நாள் இவரை ஃபாலோ பண்ணுறாங்க. இவர் ஒரு இபாதத்து கூட இவர்கிட்ட இல்லை. அப்போ இவர் என்ன அவரே கூப்பிட்டு கேட்குறாரு. இவருக்கு ஒரு டவுட் வந்தோன்னா அவரை கேட்குறாரு, உங்கள்கிட்ட தான் ஒரு இபாதத்தும் இல்லையே, எப்படி ரசூலுல்லாஹ் உங்களை சொர்க்கவாசின்னு சொன்னார்? அவர் யோசிச்சுட்டு சொல்கிறாரு, என்கிட்ட எந்த இபாதத்தும் இல்லை, எதுவும் இல்லை, நமாஸ் நோன்பு எதுவுமே இல்லை, ஆனால் நான் யாரை பற்றியும் இது வரைக்கும் வாழ்க்கையில் குறை சொன்னதே கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்போ ஆச்சரியமாயிருச்சு அவருக்கு. அப்போ யாரை பற்றியும் எதுவுமே குறை சொல்லாமல் இருக்கிற குணம் வந்து எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான குணம். அப்போ அவருக்கு ஒரு சொர்க்கம் கிடைக்கிது. அப்போது நம்ம யாரை பற்றியும் குறை சொல்ல வேண்டியதில்லை, யாரை பற்றியும் ஜட்ஜ் பண்ண வேண்டியதே இல்லை, யாரை பற்றியும் நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியதில்லை. நம்மளை பற்றியே நம்மளால் டிஃபைன் பண்ண முடியல, அடுத்தவங்களை பற்றி டிஃபைன் பண்ண முடியும். எல்லாம் முடிவு பண்ணுவான் எது கரெக்டு எது தப்புன்னு. நம்ம அடுத்தவங்களை பற்றி சொல்கிறதுக்கு முடிவு பண்ணுறதில்ல. யாரும் இனிமேல் ஒருத்தரை பற்றியும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒரு குறையே சொல்லாமல் இருந்ததுக்காக சொர்க்கம் கிடச்சிருக்குன்னா நம்மளும் யாரை பற்றியுமே குறை பேச வேண்டாமே, நமக்கும் சொர்க்கம் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ்.